நாக்கில் சனி. இந்த வாக்கில் சனி இருந்தாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தடுமாற வச்சிடும். தர்மவானாக இருக்கலாம், நியாயவானாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம். இப்போ ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு நிலத்தை வாங்குவார், அதில் கிடைக்கிற புதையல், சில அதிர்ஷ்டங்கள், சில வார்த்தை ஜாலங்கள் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்திடும். அதையே உள்டாவாக பார்த்தீங்கன்னா 2ல் சனி சார் அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க. 2ல் சனி அப்படின்னா குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, வக்ரம் பெற்ற சில கிரகங்கள் இருக்குது, செவ்வாய், இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். எவ்வளோ தான் அடித்தாலும் தாங்குவான் சார் அப்படின்னு நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்களா வச்சுங்களேன், எவ்வளோ நாள் அவன் தாங்குவான் சார்? நீ யார் தெரியுமா? உன்னுடைய இது குடும்பம் தெரியுமா? நீ எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அப்படின்னு சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்களேன்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு தாங்கலாம். அளவுக்கு மிஞ்சிடா அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாக்குலேயே இவங்க மாட்டிக்குவாங்க. அதனால தான் பிறர் மனதை புண்படும்படி பேசக்கூடாது. இந்த நாக்கில் நீங்கள் பேசும்போது நெஞ்சில் சூடுபடுது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சரி விடுப்பா, அவர் கோவப்பட்டார்ப்பா, அடிச்சிட்டார்ப்பா, பெரியவர்ப்பா, அவர் அடிச்சிட்டார், தப்பு இல்லை. ஆனால் இந்த நாக்கில் போடுற சூடு இருக்குது பாருங்கள், நெஞ்சில் ஒரு மாறாத ஒரு வடு தழும்பு உக்காந்துரும். அந்த வடு உக்காந்துதுன்னா அது உங்களை மாத்திரம் பாதிச்சதுன்னா பரவாயில்ல, உங்கள் வம்சத்தையே பாதிக்கும். அவங்க தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படின்னு நம்ம காலத்துக்கு பிறகு கூட அந்த வடு நம்மளை துரத்திக்கிட்டே வரும். இதற்கு என்ன தான தர்மம் பண்ணுறது? இப்போ பித்ரு சாபம் இருக்குது, நாக சாபம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, பிண்ட பிரசாதம் கொடுக்குறோம், காசி கயா கர்மம் தொலைக்கிறதுக்கு எங்கேயோ போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துடும். இந்த வாக்கு கொடுத்த சாபத்துக்கு எங்கே போகிறது? இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ அடுத்த எபிசோட் கூட நான் குரு சாபம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். நீங்கள் அதையும் பாருங்கள், இது தொடர்ந்து அது வரும். அதனால் எப்பவுமே யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குங்க, கோபப்படுத்தாதீங்க, அவங்கள சிறுமைப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, மட்டம் தட்டி பேசாதீங்க, டு த பாயிண்ட் பேசுங்க. அவர் செஞ்ச தவறை பேசுங்க, ஆனால் கீழ்த்தரமாக பேசாதீங்க. அது உங்களுக்கு அவ்வளோ நல்லதில்லை.